அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, பேட்டி கேட்குறாங்க, அந்த எம்எல்ஏ பேட்டி கேட்குறாங்க, ஏங்க இப்படியெல்லாம் மருத்துவமனையில் சோதனையிட்டு கிட்னி முறைகேடு நடைபெற்றதா சொல்றாங்களா, அதுக்கு பதில் என்னன்னு சொல்றாங்க. இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க, நாங்களாம் மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்ணது உண்மைதான், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் நிதி வாங்கணும், அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, இதில் பரவலாக பேசுகிறாங்களே என்ன. அவர் சொல்கிறாரு, நான் வச்சிருக்கிற கார் ரோல்ஸ் ராய்ஸ், அந்த கார் வாங்கினா 12 கோடி ரூபா ஆகும். இங்க இருக்கு இந்த ஊர்ல இருக்கிற கிட்னி எல்லாம் கழட்டினா தான் அந்த கார் வாங்க முடியும். அந்த ஊர்ல இருக்கிற கிட்னிலாம் தயவு செய்து மணச்சநல்லூர்ல போட்டிடுறாருங்க, எல்லா கிட்னியும் கழட்டி விட்டுவாங்க. உஷாரா இருக்க, அவரு கலட்ட ஆரம்பிச்சுட்டாரு. நீங்க உஷாரா இல்லைன்னா கிட்னி காணாம போயிடும். எவ்வளவு திமிர் இருந்தா இப்படிப்பட்ட பேச்சு சொல்லணும். ஒரு பொது வாழ்வில் வந்திருக்கிற ஒரு எம்எல்ஏ எப்படி மக்கள்கிட்ட பேசுறதுன்னு வேண்டாம், மக்களை எப்படி கொச்சப்படுத்தி பேசுறாரு பாருங்க. பணம் இருக்கின்ற திமிரில இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கின்றவருக்கா நீங்க ஓட்டு போடுவீங்க? சொல்றேன், மனசாட்சியுள்ள ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய நேரம் அது. இப்படிப்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பொது வாழ்விலே வருவது கேலி கூத்து, வெக்க கேடு. அவருக்கு நிக்கின்ற மணச்சநல்லூர் நிக்கிறாங்க, அவருக்கு டெபாசிட் செய்வீங்களா? அவருக்கு கொடுக்கின்ற தண்டனை சரியான தண்டனையா இருக்கணுங்க. ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். வறுமையின் காரணமாக, அந்த வறுமை என்பது கொடுமை, கொடுமையிலே கொடுமை வறுமை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிட்னி முறைகேடில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த தேர்தல் மூலமாக தக்க தண்டனையை மக்கள் வழங்க வேண்டும் என்று இருக்கிற கேட்டுக்கிறேன்.